ஒரு இன்டர்வியூல வந்து கேட்பாங்க, ஆ போட்டிருக்கீங்க என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா, அப்பா, அன்பு, அறிவு, அழகு, அரசியல், அஞ்சாமை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதுலயே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கோம் வேடன் எந்த அளவுக்கு இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அரசியலை உள்நோக்கி பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அவரு சனாதானத்துக்கு எதிராக மட்டும்தான் பேசினாரான்னு கேட்டா கிடையாது. இங்க நிற வேற்றுமைன்னு ஒன்று இருக்கும் தெரியுமா, அதுக்கு எதிராக. அது வெளிநாட்டில் தாங்க இருக்கு, இங்கேயும் இருக்கு. அப்படிங்கிறதுனால அதை பற்றியும் பேசியிருக்காரு. காடு அழிக்கிறத பற்றி பாடியிருக்காரு. மதத்தை பற்றி பாடியிருக்காரு. ஓவராலாக ஒரே விஷயம், அதாவது ஒரு லைன் ஒன்று வரும், நான் பாணனல்ல பறையனல்ல நீ தம்பூரானும் அல்ல அப்படின்னா, டே நான் கீழேயும் இல்லை நீ மேலேயும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. இதை நம்ம ஒரே விஷயம் தான், அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஒரு கம்யூனிஸ்ட தத்துவமாக எடுத்து பார்த்தீங்கன்னா ஓகே அதுவும் இருக்குது. ஆனால் இவர் எந்த கட்சியை சார்ந்தவர் அப்படிங்கிற கேள்வி கேட்டால் அவர் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறார், நான் எந்த தரப்பையும் சார்ந்தவன் அல்ல,